ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன ஜியாம்ங்கிற தாய்லாந்து ஹாரர் த்ரில்லர் படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, பாங்காக் நகரமே ரொம்ப பஞ்சத்துல இருக்குது. இப்படி ஒரு நேரத்துல ஒரு ஹாஸ்பிடல்ல ஒருத்தர் மூலமா விசித்திரமான ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. துரதிருஷ்டவசமா நம்ம கதாநாயகி அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு பாக்ஷரான நம்ம ஹீரோ ஹாஸ்பிடலுக்குள்ள போறாரு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிடலுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. மத்த ஜாம்பி படங்கள் மாதிரி ஆரம்பத்துல கதை போயிட்டு இருந்தாலும் கடைசி ஒரு 15 நிமிஷத்துல இது வெறும் ஜாம்பி படம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேலன்னு ஒன்னு காட்டினாங்க பாருங்க, அது வேற லெவலுங்க. சத்தியமா நீங்க இதை எதிர்பார்க்கவே மாட்டீங்க. சமத்தரமான வேலையை செஞ்சு விட்டுட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பா ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. படத்தோட ஆரம்பத்துல பாங்காக் சிட்டில பஞ்சத்தை பத்தி 1-2 சீன் காட்டுவாங்க. அதுவும் ரொம்ப நிஜமா இருக்கிற மாதிரி இருந்தது. உணவே கிடைக்காம கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் ஒரு ஆளை கொல்ற மாதிரி எல்லாம் சீன் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. இன்னொரு சீன் படத்துக்குள்ள இருக்கு, ஆனா அது காட்சியா காட்ட மாட்டாங்க, ஒரு நிழல் மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா அதை நினைச்சு பார்க்கும்போது எப்பா ரொம்ப கொடூரமா இருந்தது. ஹீரோவுக்கும் ஜாம்பிகளுக்கும் இடையில வர சண்டை காட்சிகள் எல்லாம் பட்டாசா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடத்துல சூப்பரா இருந்தது. ஆனா சில இடத்துல WWE யூஸ் பண்ற மியூசிக் மாதிரி இருந்தது. மேக்கப் டிபார்ட்மெண்ட்ட பாராட்டணுங்க. ஜாம்பிக்கு போட்ட மேக்கப் எல்லாம் ரொம்ப நிஜமா இருந்தது. படத்துல நடிச்ச ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஜாம்பியா நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலுங்க. படத்துல என்ன பிரச்சனைனா, கதை ரொம்ப ஈஸியா யூகிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு ஈஸியா கெஸ் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் இப்படிதான் முடியும்னு தெரிஞ்சதுனால கடைசியில் வரும் அந்த எமோஷனல் சீன் சரியாக கனெக்ட் ஆகவே இல்ல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஜாம்பி படங்கள்லாம் விரும்பி பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கான படம் தான். மத்தவங்களுக்கு நீங்க செலவு பண்ற நேரத்துக்கு ஏத்த ஒரு படம் இந்த ஜியாம். அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஆனா ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால குடும்பத்தோட பார்க்க முடியாது. பார்க்க விருப்பம் உள்ளவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.